யோசிச்சு பாருங்க, நடு ராத்திரி டெம்பரேச்சர் மைனஸ்ல போயிட்டு இருக்கு. பனி மூண்ட ஒரு மலை உச்சியில காத்து சத்தம் கூட கேட்காத அளவுக்கு ஒரு நிசப்தம் அந்த ஏரியா முழுக்க பரவி இருக்கு. அந்த கும்மிருட்டுல யாரு கண்ணுக்கும் தெரியாம ஒரு கருப்பு நிழல் மெதுவா நம்ம எல்லைக்கோட்டை நோக்கி வருது. அந்த நிழல் நம்ம ராணுவ வீரர்களோடது. இது இந்திய ராணுவத்தோட ஒரு புது, இதுவரைக்கும் வெளியவே வராத ஒரு சீக்ரெட் பவர். இப்போ டிஃபென்ஸ் சர்க்கிள்ல ஒரு புது பேர் மெதுவா அடிபட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பேரை கேட்டாலே போதும், எதிரி நாட்டு ராணுவ தளபதிகளுக்கு நெத்தியில வேர்த்திடும். அந்த பேர் தான் பைரவ். யார் அந்த பைரவ்? இது சும்மா கிளப்பி விட்ட வதந்தியா, இல்ல எதிரிகளோட தூக்கத்தை கெடுக்கிறதுக்காக இந்தியா ரெடி பண்ண நிஜமான பிரம்மாஸ்திரமா? ஆமா, எதிரிகளோட மனசுல ஒரு வித மரண பயத்தை விதைக்கிறதுக்காகவே ஒரு புது ஹைடெக் படைப்பிரிவை இந்தியா உருவாக்கிட்டு வரதா செய்திகள் கசியுது. இது நீங்க கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு படை. இது வெறும் காலாட் படை கிடையாது. இது நமக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் போர்ஸும் இல்ல. இது எதிர்காலத்துல நடக்க போற போரோட ரூல்ஸையே மொத்தமா மாத்தி எழுத போற ஒரு புது ஆரம்பம். டெக்னாலஜியும் நம்ம வீரர்களோட தைரியத்தையும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒன்னா மிக்ஸ் பண்ணி உருவாக்கினதா சொல்லப்படுற இந்த பைரவ் படை உண்மையிலே என்ன பண்ணுது? அதோட பலம் என்ன? இந்திய ராணுவம் ஏன் இப்படி ஒரு படையை இப்போ உருவாக்கணும்? எதிரி நாடுகள், குறிப்பா பாகிஸ்தானும் சீனாவும் இந்த பேரை கேட்டு ஏன் பயப்படணும்? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி ஒரு டீப்பான தேடலுக்கு ரெடியாங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பைரவ் படையோட அவசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம இப்போதைய போர்களோட கேரக்டரை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் உலக போர்ல யார்கிட்ட அதிக வீரர்கள் இருந்தாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க. இரண்டாம் உலக போர்ல யார்கிட்ட பெஸ்ட் ஏர் போர்ஸ் பீரங்கிகள் இருந்துச்சோ அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல நடக்கிற போர்கள் டோட்டலா வேற மாதிரி. இப்போ வீரர்களோட எண்ணிக்கையை விட அவங்க கையில என்ன டெக்னாலஜி இருக்குங்கிறது தான் வெற்றியை முடிவு பண்ணுது. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்லணும்னா, சமீபத்தில் நடந்த உக்ரைன் ரஷ்யா போர், அப்புறம் மிடில் ஈஸ்ட்ல நடந்த மோதல்கள். இந்த போர்கள் நமக்கு தெளிவா ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கு. அதுதான் ட்ரோன்களோட ஆதிக்கம். ஒரு காலத்துல விமானப்படை மட்டும்தான் வானத்தோட ராஜாவா இருந்தது. ஆனா இன்னைக்கு சில ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள சின்ன ட்ரோன்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பீரங்கிகளை கூட துல்லியமா தாக்கி அளிக்குது. வானத்துல நூத்துக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பறக்கிற இந்த குட்டி மிஷின் பறவைகள் எதிரிகளோட பதுங்கு குழிகளை கண்டுபிடிச்சு தாக்குறது, ஆயுத கிடங்குகளை காலி பண்றது, வீரர்களோட ஒவ்வொரு மூவையும் ரியல் டைம்ல கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்புறதுன்னு போரோட மொத்த விதிகளையுமே மாத்திருச்சு. இந்த நிலைமையில ஒரு ஆர்மியோட உண்மையான பலம் வீரர்களோட கையில இருக்கிற துப்பாக்கியில மட்டும் இல்ல, அவங்களுக்கு மேல வானத்துல பறக்கிற டெக்னாலஜிலும் இருக்குன்னு உலகம் புரிஞ்சுக்குச்சு. இந்த புது உண்மையை இதை நாம தவிர்க்கவே முடியாதுங்கிறத நம்ம இந்திய ராணுவம் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா நம்ம பக்கத்து நாடுகளான பாகிஸ்தானும் சீனாவும் தொடர்ந்து எல்லையில் டென்ஷனை உண்டாக்க பாக்குறாங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை உள்ள அனுப்ப பாக்குது, இன்னொரு பக்கம் சீனா தன்னோட படைகளை குவிச்சு பார்டர் ஏரியாக்கள்ல ஒரு மாதிரி ஆக்கிரமிப்பு மனப்பான்மையோட இருக்கு. இந்த ரெண்டு சவால்களையும் சமாளிக்க பழைய மிலிட்டரி ஸ்டைல் மட்டும் பத்தாது. சும்மா காலாட் படை எல்லையில நிறுத்துறது தற்காப்புக்கு ஓகே தான், ஆனா அது எதிரிக்கு பயத்தை கொடுக்காது. அதே நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேசத்தோட டாப் லெவல்ல முடிவு பண்ற ஆபரேஷனுக்கு மட்டுமே யூஸ் பண்ற ஸ்பெஷல் போர்ஸை ஒவ்வொரு சின்ன ஊடுருவலுக்கும் பயன்படுத்த முடியாது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருந்தது. அந்த கேப் என்னன்னா, அது ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய டெக்னாலஜில கெட்டிக்காரங்களா சின்ன சின்ன டீமா எதிரி பகுதிக்குள்ள சில கிலோமீட்டர் வரைக்கும் ஊடுருவி கரெக்டா அட்டாக் பண்ணிட்டு சின்ன சேதாரம் கூட இல்லாம திரும்பி வரக்கூடிய ஒரு மாடர்ன் படைக்கான தேவை. இந்த தேவையோட விளைவா பிறந்ததுதான் பைரவ் பெட்டாலியன்கள். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம பாரம்பரிய காலாட் படைங்கிறது ஒரு போரோட பேக் போன் மாதிரி. அவங்க நிலத்தை கைப்பற்றுறதுலயும் அதை காப்பாற்றுறதுலயும் கில்லாடிகள். ஸ்பெஷல் போர்ஸ்ங்கிறவங்க ஒரு சர்ஜன மாதிரி, ரொம்ப ரொம்ப டேஞ்சரான முக்கியமான வேலைகளுக்கு ட்ரெயின் ஆனவங்க. ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல எல்லையில நடக்கிற சின்ன சின்ன அத்துமீறல்களுக்கு உடனே பதிலடி கொடுக்க, எல்லைக்கு அந்த பக்கம் சில கிலோமீட்டர் ஊடுருவி தீவிரவாத கேம்ப்களை அழிக்க, எதிரிக்கு ஒரு மாதிரி தொடர்ந்து மென்டல் பிரஷர் கொடுக்க ஒரு படை தேவைப்பட்டுச்சு. அந்த படை ஸ்பெஷல் போர்ஸோட ஷார்ப்னஸையும் காலாட் படையோட தொடர்ச்சியான செயல்பாட்டு திறனையும் ஒன்னா வச்சிருக்கணும். இந்த முக்கியமான கேப்பை நிரப்பத்தான் பைரவ் பேர்ல புது இலகுரக கமாண்டோ பட்டாலியன்கள் உருவாக்கப்பட்டு வரதா உறுதியான செய்திகள் சொல்லுது. பைரவ் இந்த பேரு சமஸ்கிருதத்துல இருந்து வந்திருக்கு. இது சிவபெருமானோட உக்கிரமான அழிக்கிற வடிவத்தை குறிக்குது. கெட்டதை அழிச்சு நல்லதை நிலைநாட்டுற கடவுள். இந்த பேர்லயே இந்த படையோட நோக்கம் என்னன்னு பளிச்சுன்னு புரியுது. எதிரிகளோட மனசுல பயத்தை விதைக்கிறது. இந்திய ராணுவம் இதை பத்தி இன்னும் அதிகாரப்பூர்வமா எதையும் அறிவிக்கல. ஆனா ராணுவ தளபதி ஜெனரல் மாதிரி பெரிய அதிகாரிகள் ராணுவத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்றது பத்தியும் இப்போதைய சவால்களுக்கு ஏத்த மாதிரி புது படைப்பிரிவுகளை உருவாக்குறது பத்தியும் பல தடவை ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கோட ஒரு முக்கிய பாகமா தான் பைரவ் பெட்டாலியன்களை பாக்குறாங்க. கிடைச்ச தகவல் படி பைரவ் படை ஒரு முழுமையான ட்ரோன் கமாண்டோ படையா இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அதாவது இந்த படைப்பிரிவுல இருக்கிற ஒவ்வொரு வீரரும் ஒரு கமாண்டோவா தாக்குதல் நடத்துறதுல மட்டும் இல்ல, பலவிதமான ஹைடெக் ட்ரோன்களை இயக்குறதையும் எக்ஸ்பர்ட்டா ட்ரைனிங் எடுப்பாங்க. இது ஒரு புரட்சிகரமான விஷயம். வழக்கமா ஆர்மில ட்ரோன்களை இயக்க சிக்னல்ஸ் மாதிரி தனிப்பிரிவுகள் இருக்கும். ஆனா பைரவ் படையை பொறுத்த வரைக்கும் களத்துல சண்டை போடுற வீரரே தனக்கு தேவையான உளவு தகவலை நானோ ட்ரோன்கள் மூலமா எடுத்து எதிரியோட சரியான இடத்தை கன்ஃபார்ம் பண்ணி தேவைப்பட்ட இன்னொரு காமிகஸ் ட்ரோனை வச்சு அந்த டார்கெட் அந்த இடத்திலேயே காலி பண்ணிட முடியும். இது போர்க்களத்துல என்ன மாதிரியான ஒரு பயங்கரமான மாற்றத்தை கொண்டு வரும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன 5-6 பேர் கொண்ட டீம் எதிரி பகுதிக்குள்ள ராத்திரியில ஊடுருவி அந்த டீம்ல இருக்க ஒரு வீரர் தன்னோட பேக்ல இருந்து ஒரு குட்டி ட்ரோனை எடுத்து வானத்துல பறக்க விடுறாரு. அது சில கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எதிரிகளோட பதுங்கு குழி,
ஆயுத கிடங்கு இல்லனா அவங்களோட கம்யூனிகேஷன் சென்டரையோ லைவா வீடியோ எடுத்து அனுப்புது. அந்த தகவலை வச்சு டீமோட இன்னொரு வீரர் வெடிமருந்து வச்ச ஒரு காமிக்கஸ் ட்ரோன் அந்த டார்கெட்டை நோக்கி அனுப்புறார். சில செகண்ட்ல எதிரி உஷாராகிறதுக்குள்ள அந்த டார்கெட் துல்லியமா அளிக்கப்படுது. இதுதான் பைரவ் படையோட பேசிக் கான்செப்ட்னு சொல்லப்படுது. சில மீடியா ரிப்போர்ட்ஸ் படி முதல்ல 5 பைரவ் பட்டாலியன்கள் உருவாக்கப்பட்டதாகவும் இப்ப அதோட எண்ணிக்கை சுமார் 15 ஏத்தி பாகிஸ்தான் சீனா எல்லைகளில் இருக்கிற முக்கியமான படைப்பிரிவுகளோட இணைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு பட்டாலியன்லயும் கிட்டத்தட்ட 250 வீரர்கள் மட்டும் தான் இருப்பாங்க. இது வழக்கமான காலாட்படை பட்டாலியன்ஸ்ல 3ல ஒரு பங்கு தான். எதிர்காலத்தில் இந்த பட்டாலியன்களோட எண்ணிக்கையை சுமார் 25 வரைக்கும் உயர்த்தவும் இந்திய ராணுவம் பிளான் பண்ணிட்டு வரதா செய்திகள் சொல்லுது. இந்த படையோட இன்னொரு ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா மண்ணின் மைந்தர்கள் கொள்கைப்படி வீரர்களை தேர்ந்தெடுக்கிறது தான். உதாரணமா ராஜஸ்தான் தார் பாலைவன பகுதியில் செயல்பட டெசர்ட் பைரவ்னு பேர் வச்ச பட்டாலியன்ல பெரும்பாலும் ராஜஸ்தானை சேர்ந்த வீரர்களே இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி அருணாச்சல் பிரதேசத்தோட உயரமான மலைப்பகுதிகளில் அந்தந்த ஏரியாவை சேர்ந்த வீரர்களை வச்சு பட்டாலியன்கள் உருவாக்கப்படும். இதுக்கு பின்னால ஒரு செம்ம மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி இருக்கு. லோக்கல் வீரர்களுக்கு அந்த நிலப்பரப்பு, கிளைமேட், மொழி, கலாச்சாரம் எல்லாமே அத்துப்படியா இருக்கும். எதிரிங்க எங்க பதுங்கலாம், தப்பிக்க எந்த வழியை யூஸ் பண்ணுவாங்கன்னு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரியும். இந்த லோக்கல் நாலேஜோட மாடர்ன் டெக்னாலஜி திறனும் சேரும் போது அந்த படையோட பெர்ஃபார்மன்ஸ் பல மடங்கு அதிகரிக்கும். பைரவ் படையோட ஆன்மாவாவும் அதோட மெயின் வெப்பனாவும் பார்க்கப்படுறது லாய்டரிங் மியூனிஷன்ஸ் அல்லது நாம எல்லோரும் சொல்ற மாதிரி காமிக்கஸ் ட்ரோன்கள் தான். இது ஒரு தற்கொலை படை ட்ரோன் கூட சொல்லலாம். இதோட டெக்னாலஜி ரொம்ப சிம்பிள், ஆனா அதோட விளைவு ரொம்ப பயங்கரமானது. ஒரு சின்ன ட்ரோன்ல பவர்ஃபுல்லான வெடிமருந்தையும் ஹை ரெசல்யூஷன் கேமராவையும் பொருத்தி எதிரியோட ஏரியாவுக்கு அனுப்பணும். அந்த ட்ரோன் டார்கெட் இருக்கிற இடத்துக்கு மேல வானத்துல பல மணி நேரம் சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு வேட்டை பருந்து தன் இறைக்காக காத்திருக்கிற மாதிரி தரையில பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீரர் அந்த ட்ரோனோட கேமரால இருந்து வர காட்சிகளை தன்னோட ஸ்கிரீன்ல பார்த்து சரியான டார்கெட்டை தேர்ந்தெடுப்பார். அந்த டார்கெட் ஒரு பதுங்குகுழி, ஒரு வண்டி இல்லனா ஒரு முக்கியமான தளபதியா கூட இருக்கலாம். டார்கெட் கன்ஃபார்ம் ஆனதும் ஆபரேட்டர் கொடுக்கிற ஒரே ஒரு கமாண்ட்ல அந்த ட்ரோன் ஒரு ஏவுகணை மாதிரி செம்ம ஸ்பீடா அந்த டார்கெட் மேல பாஞ்சு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு டார்கெட்டையும் மொத்தமா காலி பண்ணிடும். இது பேசிக்கலா ஒரு புத்திசாலித்தனமான தேடி போய் தாக்குற குண்டு. இந்த டெக்னாலஜி மாடர்ன் வார்ல ஒரு பெரிய புரட்சியே பண்ணிருக்கு. இதோட முக்கியமான நன்மைகள் பல இருக்கு. ஒன்னு, துல்லியம். மனுஷங்க பண்ற தப்புக்கு இடமே இல்லாம டார்கெட்டை ரொம்ப கரெக்டா அழிக்க முடியும். இரண்டாவது, குறைஞ்ச செலவு. ஒரு பீரங்கி குண்டு இல்லனா ஏவுகணையோட ஒப்பிடும்போது இந்த ட்ரோன்களோட விலை ரொம்ப ரொம்ப குறைவு. மூணாவதா, வீரர்களோட பாதுகாப்பு. நம்ம வீரர்கள் எதிரியோட துப்பாக்கி ரேஞ்சுக்குள்ள போகாமலேயே சேஃபான இடத்துல இருந்து அட்டாக் பண்ண முடியும். நாலாவது, எதிரிகளுக்கு இது கொடுக்கிற மென்டல் பிரஷர். தங்களுக்கு மேல வானத்துல சுத்திட்டு இருக்கிற ஒரு சின்ன ட்ரோன் எந்த நிமிஷமும் ஒரு கொடிய ஆயுதமா மாறலாம்ங்கிற பயம் எதிரி வீரரோட மன தைரியத்தை குலைச்சு அவங்கள ஃப்ரீயா செயல்பட விடாது. இந்த திறனோட முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்திய ராணுவம் பெரிய அளவுல காமிக்கஸ் ட்ரோன்களை வாங்க பிளான் பண்ணிருக்கு. சில டிஃபென்ஸ் ரிப்போர்ட்ஸ் படி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் செலவுல உள்நாட்டிலேயே செஞ்ச 850 காமிக்கஸ் ட்ரோன்களை வாங்குற திட்டங்கள் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. இது ஒரு ஆரம்பம் தான். லாங் டேர்ம்ல ராணுவத்தோட பல தேவைகளுக்காக சுமார் 30,000 காமிக்கஸ் ட்ரோன்கள் படையில சேர்க்க வாய்ப்பு இருக்குன்னு சில கணிப்புகள் சொல்லுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல பெரும்பாலானது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே டாடா, அதானி டிஃபென்ஸ், சோலார் டிஃபென்ஸ் மாதிரி இந்திய கம்பெனிகள் கிட்ட இருந்து தான் வாங்க போறாங்க. இது நம்ம பாதுகாப்பு தளவாடத்துல சுயசார்பு கொள்கைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம சொல்லலாம். பைரவ் படை மட்டும் இல்லாம ராணுவத்தோட ஒவ்வொரு காலாட்படை பட்டாலியன்லயும் ட்ரோன்களை இயக்கிறதுக்காகவே அஷ்னிங்கிற பேர்ல தனியா ஒரு பிளாட்டூன் உருவாக்குற திட்டமும் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இது மூலமா ட்ரோன் டெக்னாலஜிங்கிறது இனிமே வெறும் ஸ்பெஷல் போர்ஸுக்கு மட்டும் தாங்கிற நிலைமை மாறி ராணுவத்தோட ஒவ்வொரு வீரருக்கும் நெருக்கமான ஒரு ஆயுதமா மாறும். இந்த ட்ரோனோட செயல்பாட்டை பத்தி பேசும்போது சில பாதுகாப்பு தொடர்பான மீடியா விவாதங்கள்ல ஆபரேஷன் சிந்துருங்கிற ஒரு பேர் அடிப்படுது. பாகிஸ்தான் எல்லைக்கு அந்த பக்கம் நடந்ததா சொல்லப்படுற இந்த சீக்ரெட் ஆபரேஷன்ல காமிக்கஸ் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. ஆனா இதுக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வ ஆதாரமும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி விவாதங்களே இந்திய ராணுவத்தோட ஃபியூச்சர் வார் பிளான்கள்ல ட்ரோன்களுக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்க போகுதுன்னு நமக்கு தெளிவா காட்டுது. பைரவ் படை மற்றும் காமிக்கஸ் ட்ரோனோட வருகைங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தோட சின்ன பகுதி தான். இந்திய ராணுவம் கடந்த சில வருஷமா ஒரு மிகப்பெரிய உருமாற்றத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. அது சும்மா புது ஆயுதங்களை வாங்குறது மட்டும் இல்ல, சண்டை போடுற ஐடியாவையே ராணுவத்தோட அமைப்பையே மாத்தி அமைக்கிறது. ஒரு காலத்துல நம்ம விமானப்படை பெரும்பாலும் ரஷ்யாவோட மிக்ரக போர் விமானங்களை நம்பிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. பிரான்ஸோட ராஃபேல், ரஷ்யாவோட அப்டேட் பண்ண சுகோய் 30 MKI, நம்ம உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் போர் விமானங்கள்னு வானத்துல ஆதிக்கம் செலுத்த ஒரு பவர்ஃபுல்லான கூட்டணி நம்ம கிட்ட இருக்கு. ஹெலிகாப்டர்களையும் நாம ஒரு பெரிய சக்தியா உருவாகி இருக்கோம். அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள், உயரமான மலைப்பகுதிகளில் செயல்படக்கூடிய நம்ம ஊர் தயாரிப்பான பிரசன்ட் மற்றும் ஆயுதம் தாங்கின ருத்ரா ஹெலிகாப்டர்கள்னு நம்ம வான்படை பலம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆர்மியோட உண்மையான பலம் அதோட கடைசி சிப்பாயோட திறமையில தான் இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு இந்திய வீரரையும் ஒரு மாடர்ன் போர் வீரனா மாத்துறதுல அரசாங்கம் தீவிரமா இருக்கு. எடை குறைவான அதிக பாதுகாப்பு தர உள்நாட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்கள், ஹெல்மெட்கள் இப்போ கொடுக்குறாங்க. ராத்திரியில எதிரிகளை பார்க்க உதவுற மாடர்ன் நைட் விஷன் கருவிகள், 2022 வந்த புது டிஜிட்டல் டிசைன் யூனிஃபார்ம்னு ஒரு வீரோட பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்த தேவையான எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. போர்க்களத்துல ஜெயிக்க ஆயுதங்களை விட அதை சரியான நேரத்துல சரியான இடத்துல பயன்படுத்துற திறன் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு முடிவெடுக்கிற வேகம் ரொம்ப அவசியம். இதை சரி பண்ணத்தான் ஒருங்கிணைந்த போர்க்குழுக்கள், அதாவது இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் மற்றும் தியேட்டர் கமாண்ட்ஸ் மாதிரி புது கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் டெஸ்டிங்ல இருக்கு. இதோட நோக்கம் சிம்பிள். தரைப்படை, விமானப்படை, கடற்படை மூணும் தனித்தனியா செயல்படாம ஒரு குறிப்பிட்ட போர்க்கள பகுதிக்கு ஒரே தளபதி கீழே ஒன்னா சேர்ந்து செயல்படுறது. இது மூலமா முடிவெடுக்கிற நேரம் பல நாட்கள்ல இருந்து சில மணி நேரமா குறையும். பைரவ் மாதிரி இலகுரக வேகமான படைகள் இந்த ஐபிஜி அமைப்புக்குள்ள
ரொம்ப சரியா செட் ஆகும். இந்த சீர்திருத்தங்கள் ஃபுல்லா அமலுக்கு வரும்போது இந்திய ராணுவம் முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு வேகமாகவும் ஒருங்கிணைந்ததாகவும் வலிமையாகவும் மாறும். பாதுகாப்பு துறையில இந்தியா செஞ்ச மிகப்பெரிய அமைதி புரட்சி ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்ற தற்சார்பு கொள்கை தான். ஒரு காலத்துல துப்பாக்கி குண்டுகள்ல இருந்து போர் விமானங்கள் வரைக்கும் நம்ம வெளிநாடுகளை நம்பி இருந்தோம். ஆனா இன்னைக்கு நிலைமை டோட்டலா மாறிடுச்சு. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது DRDO மற்றும் பல பிரைவேட் இந்திய கம்பெனிகளோட விடாமுயற்சியால பீரங்கிகள், ஏவுகணைகள், ரேடார்கள், போர் விமானங்கள், ட்ரோன்கள்னு கிட்டத்தட்ட எல்லாமே இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுது. நாகாஸ்திரா மாதிரி உள்நாட்டு காமிகஸ் ட்ரோன்கள், தேஜஸ் போர் விமானம், அர்ஜுன் பீரங்கிகள்னு மேட் இன் இந்தியா ஆயுதங்களோட லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இது போர்க்காலங்களில் வெளிநாடுகள் நமக்கு ஆயுதம் தர மறுத்தா என்ன பண்றதுங்கிற கவலை நீக்கி நம்ம இறையாமைக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலமாவே பார்க்கப்படுது. கடைசியா நாம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பைரவங்கிறது ஒரு பட்டாலியனோட பேர் மட்டும் இல்ல, அது மாறிட்டு வர உலகத்துக்கும் மாறிட்டு வர போர்க்கள யதார்த்தத்துக்கும் ஏத்த மாதிரி தன்னை ரொம்ப வேகமா மாத்திக்கிற இந்தியாவோட புது பாதுகாப்பு தத்துவத்தோட அடையாளம். அது டெக்னாலஜியை ஏத்துக்கிட்டு எதிர்கால போர்களுக்கு தயாராகிற ஒரு புது தன்னம்பிக்கை உள்ள இந்தியாவோட முகம். அதிகாரப்பூர்வமா அந்த படைக்கு பைரோன்னு பேர் வைக்கிறாங்களா இல்ல வேற பேர் வைக்கிறாங்களாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா அப்படி ஒரு திறன், அதாவது டெக்னாலஜில கெட்டிக்காரங்களா மின்னல் வேகத்துல செயல்படுற எதிரி பகுதிக்குள்ள துல்லியமா ஊடுருவி தாக்கிட்டு திரும்புற திறன் கொண்ட ஒரு படை உருவாக்கப்பட்டு வருதுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான செய்தி. பழைய மெதுவா செயல்படுற ராணுவ அமைப்புல இருந்து இன்னைக்கு ட்ரோன்களை மையமா வச்ச, நெட்வொர்க்கை மையமா வச்ச ஒரு மாடர்ன் அதிவேக ராணுவமா இந்தியா தன்னை மாத்திக்கிட்டு இருக்கு. இதோட ஒவ்வொரு அடியும் 140 கோடி இந்தியர்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த தான் எடுக்கப்படுது. இனிமே இந்தியாவை சீண்ட நினைக்கிற எந்த எதிரிக்கும் எல்லையில காத்திருக்கிறது சாதாரண வீரர்கள் மட்டும் இல்ல, வானத்துல இறக்கமே இல்லாம வேட்டையாடுற மிஷின் பருந்துகளும் நிழல் மாதிரி ஊடுருவற ஹைடெக் கமாண்டோக்களும் சேர்ந்த ஒரு புது அபாயகரமான சக்தி காத்திருக்கும். அந்த சக்தி எதிரிகளோட தூக்கத்தை கெடுக்கும். அந்த சக்தி அமைதியை விரும்புற இந்தியாவோட வலிமையின் புது அக்ரெசிவான அத்தியாயமா இருக்கும். பைரவ் படைங்கிற இந்த புது ஐடியா பத்தியும் இந்திய ராணுவத்தோட ஒட்டுமொத்த நவீனமயமாக்கல் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எதிரி நாடுகளுக்கு, குறிப்பா சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன மாதிரியான மெசேஜ் அனுப்பும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவோட இந்த புது அக்ரெசிவான தற்காப்பு கொள்கை சரியானதுதானா? உங்க கருத்துக்களை தயங்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி பாதுகாப்புத்துறை சம்பந்தமான ஆழமான விரிவான அனாலிசிஸ் வீடியோக்களுக்கு மறக்காம தமிழ் திரள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.